தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். 2026 தேர்தலுக்கான எக்ஸிட் போல்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் நாம் தமிழர் கட்சியை மற்றவைன்னு எல்லா ஊடகங்களுமே குறிப்பிட்டது மட்டும்தான் கடுப்பாக வருது அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த நிலையில் மின்னம்பலம் வெளியிட்டதில் சீமானவர்களுக்கு 7.7% 2 சீட்டுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே சீமானவர்களுக்கு 8% to 7% இது வாய்ப்புகள் இருக்குது. நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக ஒரு தொகுதி ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. பட் இது ஜஸ்ட் எக்ஸிட் போல்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நிலையில இந்த எக்ஸிட் போல்ஸ்ல அவங்க சொல்ற ஒரு தொகுதி காரைக்குடி கன்ஃபார்ம் சீமானவர்கள் வெற்றி, சீமானவர்கள் சட்டமன்றத்துக்கு போது உறுதி அப்படின்றது ஒரு செய்தியா இருக்கு. இன்னொரு பக்கம் நிறைய இடங்கள்ல 7 to 2 இடங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல கண்டிப்பா இடுமோனம் கார்த்திக் அக்கா அவர்கள் இவங்க எல்லாருமே வெற்றி வேட்பாளர்களா இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே இந்த எக்ஸிட் போல்ஸ் முழுக்க முழுக்க உண்மையும் கிடையாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஏன்னா தாவேக்காக்கெல்லாம் 15% கொடுத்து வச்சிருக்காங்க. அவங்க அவ்வளவு வாங்குவாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா நாம் தமிழர் கட்சி அவங்களோட மாநில அங்கீகாரத்தை தக்க வச்சுப்பாங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. எனவே நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷன்ல ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த எக்ஸிட் போல்ஸ்ல தெரியுது. பட் இன்னும் இந்த எக்ஸிட் போல்ஸ்ல கொஞ்சம் அதிகமாவே நாம் தமிழர் கட்சி ஓட்டு வாங்குவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு எல்லாரையும். சோ இந்த எக்ஸிட் போல்ஸ் முழுக்க முழுக்க ரெண்டு சைட்லயுமே இருக்கும். அதாவது இந்த பக்கம் விழும், இந்த பக்கம் விழும். இதுல எந்த பக்கம் விழுது அப்படின்றது தெரியல. எனவே மறுபடியும் திமுக ஆட்சி தான் வரும் அப்படின்ற மாதிரியான எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்கு. இந்த கொடுமையில எங்க இருந்து போய் சொல்றது, இந்த மக்கள் ஏன் திருந்தாம இருக்காங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா ஊடகங்களும் மற்றவை அப்படின்றத போடுறதை நிறுத்திக்கணும். ஏன்னா மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சி தாவேக்கா மாநில அங்கீகாரம் இல்லாத கட்சி. எனவே மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சிக்கு மரியாதை கொடுங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம சொல்லுங்க.